மம்மி நான் எல்லாமே எனக்கு பேக் பண்ணிட்டேன். எல்லா காய்கறி மத்தியானத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் மம்மி. இன்னைக்கு ஆபீஸ்க்கு சீக்கிரமா போகணும். சரிம்மா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி. A few moments later. பாப்பா கூப்பிடுறா. சொல்லு பாப்பா. என்னம்மா பண்றீங்க? டிஃபன் முடிஞ்சது, சமைச்சிட்டு இருக்கேன். ஏமா அண்ணி எங்க போனாங்க? அண்ணி வேலைக்கு போகணும்ல, ரெடி ஆயிட்டு இருக்கா. இல்லம்மா, இப்போ எனக்கு என்னன்னா அண்ணி சம்பாதிச்சா வீட பாத்துக்கணுமா? அண்ணா தான் வேலைக்கு போறாருல்ல, கை நிறைய சம்பாதிக்கிறாருல்ல, அண்ணி வேலையை விட்டுட்டு உங்களை பாத்துக்கலாம் இல்லம்மா? நீ சொல்றதும் கரெக்ட் தான். நானும் இந்த வீட்டில தான் இருக்கேன். எனக்கு இந்த வயசாகி வெளியில இருந்து ஆர்டர் எடுத்து சமைக்கணும்னு எனக்கு என்ன இருக்கு? அம்மா அது உங்களுக்கு பிடிச்சிருக்குமா, அதனால நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க. அதே மாதிரி தான் உங்க அன்னிக்கு வேலைக்கு போறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ வேலைக்கு போறா. அவ வேலைக்கு போறதாலயோ நான் சமைக்கிறதாலயோ இந்த வீடை ஒன்றும் காப்பாற்ற போறதில்ல. ஆனா அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால நாங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தலையிட போறதில்ல. சரிம்மா, என்னமா பண்ணுமா? சரி வை.